கருணாகராச்சாரியர் சுவாமி இந்த வேத பாஷ்யங்களுக்கு, அதாவது வேதங்களுக்கு, வேத வாக்கியங்களுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுதெல்லாம் இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை மேற்கோளாக காட்டி மிக அழகாக எழுதியிருக்கிற விஷயங்களை ஸ்ரீநிதி சுவாமி ரொம்ப தமக்கே உரிய பாணியிலே மிக அற்புதமாக தெரிவித்தார். அவர் சொன்னால் போல் அந்த வாக்கியங்களுக்கு ஒரு பாசுரத்தை எடுத்தால் இந்த பாசுரம் இதற்கு நம்பள ஈட்டில் இன்னும் அர்த்தம் காட்டியிருக்கார். இதே பாசுரத்தை ஆச்சாரிய ஹிருதயத்தில் எடுக்கிற பொழுது அந்த இடத்துல இன்ன பொருள் காட்டப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவஜன பூஷணத்தில் இந்த பொருளை மேற்கோளாக எடுத்த பொழுது அதற்கு அந்த இடத்துல மணவாள மாமன்கள் வியாக்கியானத்தை இப்படி காட்டியிருக்கிறார் என்று அந்த வித்தியாசங்களை எல்லாம் கூட விடாமல் கருணாகராச்சாரிய சுவாமி தம்முடைய வியாக்கியானங்களிலே காட்டி கொண்டு வருகிறார் என்று அதையெல்லாம் கூட ஸ்ரீநிதி சுவாமி மிக அழகாக தெரிவித்தார். அடுத்தபடியாக சுவாமியினுடைய மற்றொரு அதாவது முகம் என்று சொல்லலாம். அவர் வைதிகத்தில் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பெரிய நடாதூர் பரம்பரையில் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் பரம்பரையில் அவதரித்தவர், பெரிய ஸ்ரீபாஷ்ய அதிகாரி, சம்ஸ்கிருதத்தில் தமிழிலே கவிதைகள் இயற்ற வல்லவர் என்று அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒரு பெரிய உயரதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவராகினாலே அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி என்கிறது அது ரொம்ப ஒரு தனியான விஷயம். அது நம்ம யாருமே தெரிந்து கொண்டிருக்க மாட்டோம், அதை பேசுறதுக்காக நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் அதை பேசுவதற்காக ஸ்ரீமான் சிவஞானம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் ஆழ்வார் எம்பெருமானார் ஜி.ஆர். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த ராமானுசன் சரணாரந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஸ்ரீமத் U.V. கருணாகராச்சாரியாரின் சப்தாதிதி மகா வைபவத்திற்கு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பகவத் பாகவத சுவாமிகளுக்கும் ஸ்ரீ ஆண்டாள் கோஷ்டிகளுக்கும் சுவாமி கருணாகராச்சாரியார் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கும் அடியனின் வினய விஞ்ஞாபனம் என்னவென்றால், கண்ணன் கழினை நன்னும் மணமுடையேர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணம் என்கிறபடியும் ராமானுஜாய நமவென்று சிந்தித்து ராமானுஜரோடு இறைபோது இராமாறு சிந்திப்பார் தாளினையில் சேர்ந்திருப்பார் தாளினையை வந்திப்பார் விண்ணோர்கள் வாழ்வு என்கிறபடியும் நாளும் ஸ்ரீ வைஷ்ணவத்திற்காக ததியாராதனை கைங்கரியும் உபன்யாசம் மற்றும் சொற்பொழிவு மூலமாக அருந்தொண்டாற்றிய சுவாமிகளின் மறுபக்கம் நிர்வாக சீர்திருத்தவாதி என்ற தலைப்பில் என்னை பேச அழைத்ததற்கு நன்றி. For the easy communication, kindly permit me to speak in English. Namaskaram to the divine audience here. It is indeed a great pleasure for me to pay gratitude to my guru, mentor, guide, and above all, a great human being, Sriman Villur Karunakaracharya Swamigal. We fondly remember him as VSK. I have been assigned to speak on the perspective of VSK Swamigal as an administrative reformer. I have a long association with VSK Swamigal as his subordinate officer. It is extremely difficult for anyone to manage organizational functions and divine services simultaneously, but VSK Swamigal was outstanding in both the aspects. One who embarks on reform has to be a visionary, an outstanding leader, and a person of out-of-box thinking. Managing human resources to bring out the best within them is the great quality of a leader. The leader should not cause any anxiety, fear, and complex in the minds of the other person. VSK Swamigal opened up a new world where all his officers and staff were allowed to work with utmost freedom with clear set of goals. VSK Swamigal had complete faith in his subordinates, and the result is the institute headed by him always was rated ahead of the rest of the institute in the country. He brought a new dimension to the institute
and the entire Tamil Nadu was able to take benefit from this organization. He transformed the sober and silent organization into vibrant, best-performing, and result-oriented organization. In the process, he built a brand image for the organization. I still remember the phrase he always uses, SMART, simple, measurable, achievable, realistic, and time-bound. So he used to preach every officer, please follow this SMART principle everywhere. To be successful, one must be aware of the intrinsic limitation of a human being. It is true that things can go wrong. If you avoid embarking on difficult projects out of fear that they can go wrong, one can neither begin nor make any headway. So how to begin? Suppose a person has to walk 10 miles along a track in a darkness, and he is given a flashlight to find his way. If the person feels that the flashlight lights up only up 10 yards ahead of him, and that he has 10 miles to go, he cannot proceed. But V.S.K. Swamigal thinks that he requires only the next 10 yards ahead of him to be lit. As long as things were clear in front of him, he was never worried about what was in the store. According to Sri N.R. Narayanamurthy, co-founder of Infosys, a leader should possess and demonstrate 3 qualities: dignity, courtesy, and humility. By following the principles of Bhagavad Gita, one can inculcate these qualities. V.S.K. Swamigal is no exception. Leadership is about raising the aspirations of the followers and enthusing the people around with their desire to reach for the stars. It is about creating a worthy dream and helping the people to achieve it. The leader should raise the confidence of his team and make them understand that tough times are the part of the life and that they will do better at the end. In other words, he has to sustain their hope and energy levels to handle the difficult days. V.S.K. Swamigal is the leader par excellence. There is always a myth among the public that government office means shabby looking, broken furniture, unclean surroundings, outdated technology, indifferent human beings. This myth has been completely broken by V.S.K. Swamigal. When he took over the institute in a swift action, all the rooms were well furnished and air conditioned. Computers with the latest configurations arrived every room. In fact, even when the cellular technology had just arrived, it is V.S.K. Swamigal who took the initiative to provide mobile technology in the hands of all the officers. He transformed the government office into a bright-looking corporate environment. His decision-making ability is far from excellence. If we expect the human resources to perform, it is the duty of the leader to provide conducive atmosphere with good infrastructure and latest technology to the employees for their best contribution. This motivated the team and delivered more than the expected level. Our institute has thus become a model institute in the country. We had visitors from all over the country to see how we performed. It was not only the local visitors, but even from abroad. The United Nations Industrial Development Organization, UNIDO, took this institute as a model institute for propagating the subcontracting concept in the country. This institute was always rated above other leading private institutions. Our institute still follows the guiding principles of V.S.K. Swamigal. He is a role model for all the directors who occupied his seat in the latter years in our institute. On the momentous occasion of Saptati of V.S.K. Swamigal, we pray the Almighty Lord Venkateshwara to endow him with the strength of body and mind to continue his human service to the spiritual fraternity. We also pray for Madam Srimati Maithili Karunakaran and all the family members of V.S.K. Swamigal that the Lord bestow on them peace and happiness for all the years to come. Ediget Craven,
யமுனை துறைவன் கதி பெற்றுடைய இனிய ராமானுஜரின் இன்னருளால் பெற்று என்றென்றும் இப்பணியில் அயராது சேவை செய்ய திருவேங்கடமுடையானின் திருக்கமல பாதங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கருணாகராச்சாரியர் சுவாமி அவருடைய அந்த நிர்வாக திறமையை பற்றி சிவஞானம் அவர்கள் பேச்சிலிருந்தும் நாம் அறிந்து கொள்கிறோம். இறுதியாக இரண்டொரு வார்த்தைகள் அடியனுக்கும் கருணாகராச்சாரிய சுவாமிக்கும் உள்ள ஒரு தொடர்பை சொல்லி நான் இந்த கருத்தரங்கை நிறைவு செய்கிறேன். கருணாகராச்சாரியர் சுவாமி எப்பொழுது அடியனை பற்றி குறிப்பிட்டாலும் அடியனை உடன்பிறவா இளவல் என்று என்னை உடன்பிறவாத தம்பி என்றே அவர் அடிக்கடி மிகவும் கருணையோடு கிருபையோடு குறிப்பிட்டு கொண்டு வருகிறார். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே ஸ்ரீநிதி சுவாமி தெரிவித்தது போல 2 பேரும் ஒரே கலையைச் சேர்ந்தவர்கள் அல்ல இல்லையா? அவர் ஒரு கலையைச் சேர்ந்தவர், நான் அடியேன் ஒரு கலையைச் சேர்ந்தவன் என்று. அதிலேயும் கூட நிறைய உரசல்களுக்கு இடம் இருக்கிற ஒரு விஷயம் இது. ஏதோ சில விஷயங்கள் நாம் சொல்லுவது அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் சொல்லுவது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் கூட விவகாரங்களெல்லாம் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கிறது. ஆனால் இதுவரை அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட, அபிப்பிராய பேதம் கூட கருணாகராச்சாரியர் சுவாமியோடு அடியனுக்கு ஏற்பட்டதே கிடையாது. அதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், எத்தனையோ விஷயங்கள், அதாவது பத்திரிகையில் எழுதாவிட்டாலும் இந்த மாதிரி சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பேதங்கள், இதில் இருக்கிற சர்ச்சைகள் பற்றியெல்லாம் கூட தொலைபேசியிலே கருணாகராச்சாரிய சுவாமியோடு பலமுறை நான் பேசியிருக்கிறேன். பேசுகிற பொழுதெல்லாம் ரொம்ப ஓப்பன் திங்கிங், அதாவது தன்னுடைய சம்பிரதாயம் என்பதற்காக நான் சொல்லுவது தான் சரி என்றோ அல்லது இன்னொருத்தருடைய சம்பிரதாயம் என்பதற்காக அதை குறை சொல்ல வேண்டும் என்றோ இல்லாமல் உள்ளது உள்ளபடி அதை ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியவர் கருணாகராச்சாரிய சுவாமி. பலமுறை நான் கேட்ட பொழுது மனம் திறந்து எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கிறார். உண்மையாக சொல்ல போனால் அதெல்லாம் பத்திரிகையில் வெளியிடக்கூட முடியாது. வெளியிட்டால் என்ன ஆகும்னா அதனால் இன்னும் பெரிய சர்ச்சைகள் எல்லாம் உண்டாகும். ஆனால் இது இப்படித்தான் அது அப்படித்தான் என்கிற விஷயங்களை அவர் தெரிவித்த விஷயங்கள் சிலதெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது இந்த அளவு ஆராய்ச்சி யாருமே பண்ணதில்லை என்று கூட சொல்ல வேண்டும். ஏதோ ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நான் ஒரு வாதம் பண்ணினேன் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி. ஆனால் அவர் அதற்கு எதிர்வாதமாக சில விஷயங்களை சொன்ன பொழுது, என்ன சுவாமி நீர் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் வாதமாக சொல்லிட்டு இருக்கேன், நாங்கள் சொல்ல வேண்டிய வாதத்தை நீர் சொல்கிறீரேன்னு கூட நான் அவரிடத்துல விசாரம் பண்ணினேன். அதாவது இந்த தெங்கல வடகலை விஷயத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற பொழுது அவர் சொன்ன விஷயம் எனக்கே பெரிய ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்தது. இந்த இன்னொரு விஷயம் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது இந்த நம்ம கர்மாக்களை எல்லாம் பண்ணுகிறோமே, இதை பற்றி ஏதோ ஒரு விசாரம் பண்ணின பொழுது சொன்னால் இதெல்லாம் பத்திரிகையில் எழுத முடியாது, ரொம்ப நாளாக இதெல்லாம் ஊறி போயிருக்கிறது, அதனால் இதில் நான் புதிதாக ஏதாவது சொன்னால் அதனால் பெரிய சர்ச்சைகளும் கலவரங்களும் தான் ஏற்படும் என்று சொன்ன பொழுது அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஸ்ரீ வைஷ்ணவனாய் பிறந்து விட்டால் அவனுக்கு நியாயமான சம்ஸ்காரம் என்கிறது திருநாராயண பலி என்று தான் ஒரு காலத்தில் இருந்திருக்குமோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று அவர் சொல்லி அதற்கு ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த ஐதீக்கியம் இத்தனைக்கும் விளக்கம் அடியன் தான் எழுதியிருக்கிறேன் அந்த வாழ்வும் வாக்கும் என்ற புஸ்தகத்தை. அந்த புஸ்தகத்தை போய் எடுத்துகிட்டு வரோம், டெலிஃபோனில் தான் அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வரோன்னார். எடுத்துகிட்டு வந்தேன். அதில் இத்தனாவது ஐதீக்கியத்தை பாரும்னார். அதில் ஏதோ மிளகாழ்வான்னு ஒரு ஆச்சாரியர், அவரை பற்றி ஒரு ஐதீகம். அது அவர் ராஜசபைக்கு போகிற பொழுது அவரை உள்ளே விடமாட்டேன்னு சொல்கிறான் அவன். உடனே அவர் ஏன் விடமாட்டேன் என்கிறாய், எனக்கு என்ன தர்க்கம் தெரியாதா, வியாக்கரணம் தெரியாதா, எனக்கு என்ன தெரியாது, என்னை வேணால் பரீட்சித்து பாரேன் என்று இந்த மிளகாழ்வான் கேட்கிறார். அப்பொழுது அந்த வாசலில் இருக்கிறவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் உமக்கு நன்னா வரும் எங்களுக்கு தெரியும், ஆனாலும் உம்மை நான் உள்ளே விடமாட்டேன், ஏன்னா இது வேத பண்டிதர்களுக்கு உண்டான சதஸ் என்று சொன்னானவன். உடனே அவர் கேட்கிறார், எனக்கு அதுவும் தான் தெரியுமே அப்படின்னார். நீர் அதுவும் தெரிந்தாலும் நீர் வைஷ்ணவர், அதனால உம்மை உள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டானாம். அதை வைத்து இப்போ எழுதினவாளெல்லாம் என்ன அர்த்தம் எழுதிட்டாள்னா, அவர் வைஷ்ணவர் என்கிறபடியினாலே அந்த உள்ளே இருக்கிற ராஜா வைஷ்ணவ துவேஷி, அதனால் இவரை உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டான். மேலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பெருமை அங்கே சொல்லப்படுகிறது. எனக்கு நீ என்னை வைஷ்ணவன் என்று சொன்னியே அதுதான் எனக்கு பெரிய கௌரவம், அதை விட எனக்கு நீ உள்ள விடுறதை விட என்னை வைஷ்ணவன் நீ ஒப்புக்கொண்டியே அது எனக்கு போரும் என்று அவர் கொண்டாடி மகிழ்ந்தார் என்று அந்த ஐதீகம் போகிறது. ஆனால்
அந்த இடத்துல கருணாகராச்சார சுவாமி ஒரு விசாரம் சொன்னார். எனக்கு இவனை வைஷ்ணவன் என்று விடமாட்டேன்னு சொன்னால் என்ன காரணம்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன்னு. எனக்கு புரியல, தேவள் தான் சொல்லாவேன்னு. என்னன்னா, அந்த காலத்தில் வைஷ்ணவர்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மாக்கள் பலவற்றை விட்டு விட்டு எல்லாம் எம்பெருமானே என்று பரமை காந்திகளாக இருந்தபடியினாலே அவர்கள் சில முக்கியமான காரியங்கள், எல்லாரும் அனுஷ்டிக்கிற காரியங்களை அவர்கள் அனுஷ்டிக்காமல் இருந்திருக்க வேண்டும். ஆகினாலே இந்த வேத சதசுகளிலே வைஷ்ணவர்களுக்கு அனுமதி இல்லை என்று அப்படி ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அது ரொம்ப பெரிய விசாரம். அதை இப்பொழுது நான் 2 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க முடியாது. அப்படி ஒரு அருமையான விஷயத்தை அந்த ஐதீகத்திலேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில விஷயங்களை எல்லாம் விவரித்த பொழுது ஒரு சின்ன ஐதீகத்தில் இருக்கிற ஒரு வரியை கொண்டு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் அவர் என்று நான் ஆச்சரியப்பட்டு போனேன். இது மாதிரி பல விஷயங்கள், எந்த சந்தேகம் எனக்கு எழுந்தாலும் அது தென்கலை சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயமாகட்டும், வடகலை சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயமாகட்டும், இதை பற்றியெல்லாம் இந்த பரநியாசம் என்கிறதை பற்றி பல ஐயங்கள் எனக்கு இருந்தன. அதையெல்லாம் கேட்ட பொழுது ரொம்ப தெளிவாக அந்த கலாபேதம் கூட பார்க்காமல், நான் இப்போ கேட்டால் இவன் வெங்கடேஷ் என்ன சொன்னால் இவன் போய் பத்திரிகையில எல்லாம் கண்ணாப்பினான்னு எழுதிடுவான்னு சில பேர் அப்படி கூட சொல்லுவாள். உடனே இவர் எப்போவுமே இவருக்கு இதுதான் காரியம், இவருக்கு சண்டை கலப்புறது அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காளோ சில பேர். ஆனால் அந்த மாதிரிலாம் கருணாகராச்சார சுவாமி கிடையாது. ஒரு மாணவனுக்கு பாடம் சொல்லுவது போல அதில் இருக்கிற சாதக பாதகங்கள் உள்பட எல்லாவற்றையும் எனக்கு தெரிவிப்பார். ஆனால் சுவாமி நான் தெரிவிக்கிறேன், ஆனால் இதையெல்லாம் உங்களுடைய பத்திரிகைக்கு விஷயமாக்கி விடாதிரும், எல்லாம் மனசில் வச்சுக்கோ, ஏகாந்தமாக வச்சுக்கோன்னு அந்த உபதேசத்தையும் பண்ணி விவகாரமாக்காதியும் அப்படின்னு உபதேசமும் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் மூத்தவராகிடுத்தோ இல்லையோ, அடியன் அவருடைய இளவல் தானே. அதனால் அந்த அளவுக்கு அடியனிடத்தில் உரிமையோடு பல விஷயங்களை அவர் ரொம்ப அடியனுக்கு தெரிவித்திருக்கிறார். தவிர அவருடைய சாமர்த்தியம், அந்த கவன சாமர்த்தியம், அடியனுடைய சட்டியப்த பூர்த்தி நடந்த பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். அடியனுடைய சட்டியப்த பூர்த்தி நடந்த பொழுது வித்வான்கள் பலரை கொண்டு பல உபன்யாசங்கள் ஏற்பாடு பண்ணி இருந்தேன். அதில் கருணாகராச்சார சுவாமியும் ஒரு உபன்யாசம் சாதித்தார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஓரொரு தலைப்பில் உபன்யாசங்கள் கட்டுரைகள் எழுத வேண்டும் என்று கொடுத்திருந்தேன். அதில் தற்செயலாக இவருக்கு அந்த திருவழுக்கூத்திருக்கை என்கிற திவ்ய பிரபந்தம் அது இவருக்கு கொடுத்திருந்தோம். ஏன்னா இவர் திருக்குடந்தைக்கே அடிக்கடி போய் கைங்கரியம் பண்ணுறார். அதனால் திருவழுக்கூத்திருக்கையே இவர் விளக்கமாக எழுதணும்னு கேட்டிருந்தேன். அப்படியே அவர் திருவழுக்கூத்திருக்கை, திருமங்கை ஆழ்வாரோடு சேர்த்து திருவழுக்கூத்திருக்கைக்கு மிக அழகான ஒரு உரை அதை எழுதியிருந்தார். அது பத்திரிகை, அதாவது அது நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை இதில் தனியாக சட்டியப்த பூர்த்தி மலரில் அது மாதிரி அருளிச்செயல் அமுதம் என்கிற தலைப்பில் ஒரு மலர் வெளியிட்டோம், அதில் எழுதியிருக்கேன். அடுத்தபடியாக சட்டியப்த பூர்த்தி மலரில் அடியேனை ஆசீர்வாதம் பண்ணி அடியனுக்கு மங்களாசாசனமாக தேவரீர் ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு அதையும் கேட்டிருந்தேன். அது இன்னொரு மலர் போட்டோம், அந்த கட்டுரைக்கு எழுதினேன். சரி, அதுவும் எழுதி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணினார் தெரியுமா, கீதாச்சாரியன் திருவழுக்கூத்திருக்கைன்னு ஒரு கட்டுரை எழுதினார். எனக்கு உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. கீதாச்சாரியனா அடியனுக்கு கீதாச்சாரியன்னே அடியனை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா அடியன் நடத்துகிற பத்திரிகையினால. இது ஒரு திருவழுக்கூத்திருக்கைன்னா என்னன்னா, எனக்கு தொலைபேசியில் சொல்கிற பொழுது சுவாமி அந்த கட்டுரை திருவழுக்கூத்திருக்கை எழுதி சொன்னீரோ இல்லையோ, அதனால் இங்கே உம்மை பற்றியே ஒரு திருவழுக்கூத்திருக்கை எழுதியிருக்கேன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயோ சுவாமி அப்படியெல்லாம் அடியேனை பற்றி போய் ஒரு திருவழுக்கூத்திருக்கை எழுதலாமா அப்படின்னு கேட்ட உடனே நீ வாசிச்சு பார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமாக நினைத்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, திருவழுக்கூத்திருக்கை பூரா பார்த்தசாரதி பெருமாளை பற்றி அவர் எழுத. இந்த மாதிரி தமிழில் கவனம் பண்ணுறதே கஷ்டம், அதுவும் எழுக்கூத்திருக்கைன்றது ரொம்ப சிரமமான காரியம். நான் முழுக்க வாசிக்கல. ஒருவா இருபடை இடையே ஒரு நாள் ஒருவரும் எளிதில் உணரா இருபுகள் மூவகை யோகம் இருந்திட நெஞ்சில் ஒருத்தனி வழியில் உரைத்தாய். கீதாச்சாரியனை பற்றி சொல்லிட்டு வரார். மாந்தர் மனத்தினில் ஒன்றிய மைந்தர், இருவர்கண்ணன் மூன்றாம் பாண்டவன், நானிலம் போற்றும் நலி வில் வீரன், மூவிருக்கால் வண்டுண் மலர் ஒரு முடியோன். இதெல்லாம் அர்ஜுனனை பற்றி எழுதி அவனுக்கு அனுகிரகம் பண்ணினவன் என்று கண்ணபிரானை பற்றி அவர் விவரமாக நல்ல பெருசா அந்த திருவழுக்கூத்திருக்கையில் எத்தனை இருக்கணுமோ அத்தனையும் எழுதி கடைசியில் என்ன எழுதியிருக்காருன்னா, வீதி வலம் வந்துடுவாய் திருவல்லிக்கேணி திருமாலே கீதாச்சாரியா அப்படின்னு அவனை சொல்லிவிட்டு கடைசியில் அடியனை பற்றி கீதாச்சாரியன் இதழினை அழித்து இத்தமிழகத்தே பல்கலைக்கழகம் பரவி ஏதோ சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்கார். இருக்கட்டும், கடைசியில் எந்தம் M.A.Venkata கிருஷ்ணன் பூமாதேவி உடன் பொலிய பூமியில் மதுமுதலா மைந்தவர் மாணவர் மகிழ பூதூர் முனிவன் பொறைய இங்கே 2 கண்டிட அருளே என்று அந்த கீதாச்சாரியனான எம்பெருமானை பற்றி ஒரு திருவழுக்கூத்திருக்கை எழுதி
அந்த கீதாச்சாரியனிடத்திலே வெங்கடகிருஷ்ணனுக்கு நீண்ட ஆயுளும் இருக்கும்படியாக நீ அருள வேண்டும் என்று சொல்லி இந்த திருவழுக்கூத்திருக்கையை முடித்திருக்கிறார் கருணாகராச்சார் சுவாமி. நினைத்து கூட பார்க்க, யாராவது இன்னைக்கு ஒருத்தர் நினைச்சு பார்க்க முடியும். திருவழுக்கூத்து சாதாரணமாக தமிழில் பாட்டு பண்ணுறது எவ்வளவு கஷ்டம் சுவாமிக்கு தெரியும் இல்லையா? இவர் நாவல்பாக்கம் சுவாமி சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகமெல்லாம் பண்ண வல்லவர். தமிழில் பாட்டு பண்ணுறது எவ்வளவு கஷ்டம். அதில் எழுக்கூத்திருக்கைன்னா அந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 என்கிற எண்ணிக்கை விடாமல் வரணும். அதில் அப்படி அதை வைத்து சித்திரபந்தம்னு பேர் அதற்கு. அப்படிப்பட்ட அந்த சித்திரபந்தத்தில் ஒரு கவிதை, அதுவும் அடியேனுடைய ஷெட்டியபூர்த்தியில் அடியேனை வாழ்த்துவதுமாக எழுதுவதாக வைத்து ஒரு கீதாச்சாரியின் திருவல்லிக்கணி பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஒரு எழுக்கூத்திருக்கையே பண்ணி இப்படியெல்லாம் அவர் அனுகிரகித்திருக்கிறார் கருணாகராச்சார் சுவாமின்னு சொல்கிற பொழுது உண்மையிலே சொல்ல போனால் அவருடைய பெருமையை பல பேர் இன்னும் உணரவே இல்லை என்றே நான் நினைத்திருக்கேன். அவருக்கு உண்டான பெருமைக்கு ஈடான புகழ் இன்னும் அவருக்கு வந்தே சேரவில்லை என்றே நான் நினைத்திருக்கிறேன். அவ்வளவு பெருமை பெற்றவர். உபய பாஷையிலையும் கவிதை இயற்றக்கூடியவராய், உபய வேதாந்தங்களையும் கரை கண்டவராய், உபய வேதாந்தங்களுடைய பாஷ்யங்களையும் ஆராய்ச்சி செய்யக்கூடியவராய் என்று அவர் கருணாகராச்சார் சுவாமியினுடைய ஒவ்வொரு முகத்தை நினைத்தாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இவர் சொன்னார், அவரைத்தான் நான் வழிகாட்டியாக கொண்டிருக்கிறேன், அவரையே நான் எமுலேட் பண்ணணும்னு அவரை பின்னாலேயே போயின்னு இருக்கேன்னு சொல்கிறார். அதை சொல்கிறதுக்கு கூட அடியனுக்கு யோக்கியத்தை கிடையாது. அவருக்கு அந்த யோக்கியத்தை உண்டு. நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் சுவாமிக்கு அடியனுக்கு தூரம் நின்று அப்படியே என்னமோ விஸ்வரூப சேவையை பார்க்குறா போல கருணாகராச்சாரை பார்த்து நான் பிரமிச்சு நிற்கிறேனே தவிர அவருடைய அடிச்சு வீட்டில் போகிற அளவுக்கு கூட எனக்கு யோக்கியத்தை கிடையாது என்று தான் நான் நினைத்திருக்கிறேன். அந்த கருணாகராச்சார் சுவாமி இன்னும் பல்லாண்டுகள் எழுந்தருளி இருந்து அவர் சொன்னது போல, நமக்கு அடியனுக்கு முன்னாலே பேசினவர்கள் சொன்னது போல அது இப்போ சப்ததி பூர்த்தி நடைபெறுகிறது. அவருடைய திருத்தமையனாருக்கு இப்பொழுதே அதாவது சதாப்தி, அதாவது 80வது திருநக்ஷத்திரம் அதுவும் நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார்கள் அவர்கள். அதுபோல் கருணாகராச்சார் சுவாமிக்கும் இன்னும் சப்ததி பூர்த்தி போல சதாப்தி மகோத்சவம், சதமானோத்சவம், எம்பெருமானாரை போல 120 திருநக்ஷத்திரம் அவர் எழுந்தருளி இருந்து இன்னும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு நிறைய பணிகள் செய்ய வேண்டும் என்று, அவருக்கு நீண்ட ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களை எல்லாம் அருள வேண்டும் என்று அடியேனும் கீதாச்சாரியனான ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.